நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை நடுவில் வெளிப்படும்படி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவா, நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல மனமகிழ்ச்சியான விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது திவ்ய பிரசன்னத்தை அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை நடுவில் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வரவேண்டியவர்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பனாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே என்று சொல்கிற இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பை நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பை நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் அன்பிதே அதன் ஞானம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் அன்பிதே அதன் ஞானம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாயில் உன்னை தேடி வந்தாரே, நீசனென்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாவில் உன்னை தேடி வந்தாரே, நீசனென்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் அன்பிதே அதன் நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் அன்பிதே அதன் நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளியும் தம் உள்ளம் போல் நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளியும் தம் உள்ளம் போல் நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் அன்பிதே அதன் ஞானம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின்
ஏதும் வேறில்லையே. ஆவியானவரை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாரை அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க. ஆவியானவரை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாரை அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் காட்டுகிற அன்பை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது. அதனால தான் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். அதற்காகத்தான் பரலோகம் விட்டு அவர் பூலோகம் வந்தார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பீதே அதனாலும் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நல்ல கரங்களை தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். அவருடைய நாமம் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சொல்லும் போது வியாதிகள் மாறும். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தை உடைய தேவன். ஆமென். இயேசுவின் நாமம், அந்த நாமத்தை உயர்த்த 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 அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. எஸ், கர்த்தர் நல்லவர். இந்த நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா.
தரநிறுத்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. கோட்டைகளை தரநிறுத்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சொல்லுங்க. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிடுவே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிடுவே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிடுவே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிடுவே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சரீர வியாதிகளை மாற்ற வல்லமுள்ள தேவன். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன், தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுகிற வல்லமுள்ள தேவன். இருவரும் மாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இரண்டு கரங்களை உயர்த்தி, ஓ நீர் யெகோவா ராஃபாவாக, சுகம் தரும் தெய்வமாக, விடுதலையை தருகிற தேவனாக எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். ஹalleluya. அவர் மாறாத தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் மாறாத தேவன்.
நாம் மாறினாலும், ஆமென், ஹalleluya, நாம் நம்பினவர்கள் மாறினாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் அவர் மாறுகிற தேவன் அல்ல. கரங்களை அசைத்து சொல்லுங்க, நீர் ஒருபோது நீர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் மாறுகிறதற்கு மனுபுத்திரர் அல்ல. அவர் சொன்னதை செய்ய வல்லமுள்ள தேவன். ஓ, அவரை போல அழகுள்ள தெய்வன் யாரும் இல்லை. அவர் லீலி புஷ்பங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் ஆமென் வெள்ளை போல சென்று, ஹalleluya, அவருடைய முகம் ஆமென் பிரகாசிக்கிற சூரியனை போனது. அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த முகத்தை பார்த்து, ஆண்டவரே, நீர் எத்தனை அழகுள்ள தேவன், என் வாழ்க்கை மாற்றும்படியாய் நீர் அந்த கேடுற்றீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கும்படி உம்முடைய அழகெல்லாம் நீர் இழந்தீரே. ஓ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. Yes, thank you Jesus. அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர், என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர், மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர், என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், சத்தம் பெருவெல்லை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல, சத்தம் பெருவெல்லை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல, மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர், என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையே சந்திக்கவே. மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையே சந்திக்கவே. மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர். நல்ல கைகளை தட்டி பாடுவோமே. சிவப்புமவர், என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் ஜனத்திலே பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் ஜனத்திலே பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா
அரசாளுவார். கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம், ராஜாதி ராஜா அரசாளுவார். கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம், மரியாதனேஸ்வர் அவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமை சேர்த்திடுவார். மரியாதனேஸ்வர் அவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமை சேர்த்திடுவார். நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். மரியாதனேஸ்வர் அவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமை சேர்த்திடுவார். 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 நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மாறிடாத நேசர், மாறிடாத நேசர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணினதை எல்லாவற்றையும் நிறைவேற்றின தேவன். இன்றைக்கும் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை உடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உதவின எபினேசர் அவர் இன்னும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் யெகோவாய் இருந்து அவர் இன்னும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மாராவின் தண்ணீரை போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கசந்து போன அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்களா? ராத்திரி வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு மாராவின் அனுபவத்தை போல ஒரு கசந்து போன அனுபவத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன், எதற்காக வாழ வேண்டும் என்று ஒருவேளை கேள்வியோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மாராவின் தண்ணீரை மாற்றினது போல, மதுரமாய் மாற்றினது போல இன்றைக்கு இருக்கிற கசந்து போன வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப என் ஆண்டவராலே முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. கசந்து போன நெருக்கடிக்குள்ள இருக்கிற, ஆமென், கண்ணீருக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற என் ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் ஆமென் ஆசீர்வதிக்கிற தேவன், முற்பிதாக்களோடு இருந்த தேவன், இன்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஓ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அழைக்கலப்பானீரையா, முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலப்பானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே,
கோட்டைகளெல்லாம் உடைத்தவரே, செங்கடல் இரண்டாய் இழந்தவரே, கோட்டைகளெல்லாம் உடைத்தவரே, வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாவீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாவீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டி, மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டி, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாவீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாவீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே, வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே, பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம், பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம், தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாவீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாவீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஒரு முறை கூட தலைமுறை தலைமுறையா சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம்
நீரே. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒரு பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றின எங்கள் தெய்வம், எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அவர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஒரு முறை கூட கடைசியாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமாண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எந்த மனிதனை நாங்கள் நம்பவில்லை. ஆமென். கர்த்தர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடினாலே, அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவது இல்லை. எத்தனை புயல் காற்றுகள் அடித்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. நல்ல கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 107 பக்கம் 739 வசனம் 29 முதல் 43 வரை. பக்கம் 739, சங்கீதம் 107 வசனம் 29 முதல் 43 வரை. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவர்களை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவளுடைய மிருகஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை திரிய செய்து எளிவனையோ சிறுமையை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஞானமுள்ளர் அவன் இளையானவன் கவனிக்கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமேன். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த அருமையான ஆராதனையிலே கலந்து வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரைஸ் லாட் சொல்லுங்க, வாழ்த்துங்க. நல்லா இருக்கீங்களா?
ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. உங்க சத்தத்தை காண மாட்டேங்குது, சத்தமா கொஞ்சம் பேசுங்க, அவங்கள்ட்ட சிரிச்ச முகத்தோடு பேசுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தருடைய கிருபை. ஆலயத்துக்கு வந்தாலே மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னா ஆமாம், ராஜாவுக்கே மகிழ்ச்சி உண்டானது. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நமக்கு என்ன உண்டாயிருக்குன்னு தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அசைவாடுதலையும் நாம் பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். வார்த்தையிலே வல்லமை உண்டு. வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குகிறவர். அல்லேலூயா. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. வழிகாட்டுகிற ஒரு வார்த்தை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது, நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறது. அந்த நல்ல வார்த்தைகளை தியானிக்கிற போது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யணும்? ஆமாம், அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கண்கள்லாம் நம்ம கண்ணு நல்லா திறந்து தான் இருக்கும். எப்போவுமே சர்ச்சைக்கு வந்தால் கண்ணு இப்படி தான் இருக்கணும். எப்போ செய்தி நேரம் கண்ணு திறந்தான் இருக்கணும். ஜெப நேரம் கண்ணு என்ன செய்யணும்? ஆனால் சில நேரம் அது மாறி நடக்குது. ஜெப நேரம் கண்ணு எப்படி இருக்குது? திறந்து இருக்குது. செய்தி நேரம் கண்ணு என்ன இருக்குது? எப்பவுமே ஆதாமின் பிள்ளைகளாகவே நம்ம இருந்துட்டு இருக்கோம், கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஜெப நேரம் கண்ணு எப்படி இருக்கணும்? மூடி இருதயம் திறந்திருக்கணும். ஆண்டவரிடத்துல வேதத்தை வாசிக்கிற போது தியானிக்கிற போது கண்கள் எப்படி இருக்கணும்? திறந்து இருக்கணும். அந்த நேரம் மூடி இருக்கக்கூடாது. அதோடு கூட ஆவிக்குரிய கண்களும் திறந்திருக்கணும். அப்படி திறந்திருக்கிற போது அநேக காரியங்களை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம திறந்தாதான் அவர் திறக்க முடியும். நம்ம திறக்காம, நம்ம இருதயத்தை திறக்காம, ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவரே எனக்கு வாசலை தரங்க, எனக்கு அதை தாருங்க, இதை தாருங்கன்னு ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? ஆமா, கொடுக்க முடியாது. அதனால நம்மளும் திறந்து கொடுக்கணும். அவர் சொல்றார், வாசற் கதவுல வந்து நின்று நான் என்ன செய்றேன்? தட்டுறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் எங்க செய்வேன்? உள்ளே பிரவேசிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப திறந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. காலைதோறும் ஆண்டவருடைய சமத்துல எழும்பி வாட்ஸ்அப்பை திறக்காதுங்க, ஃபேஸ்புக்கை திறக்காதுங்க, போனை எடுத்து வச்சிருந்து திறந்துட்டு இருக்காதுங்க. நம்ம இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். அல்லேலூயா. முதலாவது அவர் உள்ள வந்துடணும். நம்மளை கனப்படுத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா எந்த பொல்லாத காரியங்களும் நமக்குள்ளே ஆமென் ஜெயம் கொள்ள முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் உள்ள வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பல கோணங்களிலே தியானித்து வருகின்றோம். நம்முடைய தலைமை போதகர் அவர்களும் மிக சிறப்பாக அதனுடைய செய்திகளை நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். கிடைத்த எல்லா ஆராதனைகளிலும் வித்தியாசமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளோடு இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்ய போகிறது? முடிய போகிறது. அப்படிதானே? இல்லை, வசனத்துக்கு என்ன கிடையாது? எண்டே கிடையாது. வார்த்தைகள், இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அது எப்பொழுதும் ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. வசனத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதை என்று சொல்லி. ஆமா, விதை என்று சொன்னால் அது உயிருள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அது இல்லைன்னு சொன்னா அது பதர், அது உயிர் இல்லைன்னு சொன்னா அது முளைக்காது. அப்ப வேதத்தினுடைய வசனங்கள் வந்து ஒவ்வொன்றும் நல்ல ஜீவனுள்ள விதைகளாய், உயிருள்ள விதைகளாய் இருக்கிறது. அது 30, 60, 100 பலனை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத வசனம் எங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்திலே விழுந்து அது 30, அது 60, 100 பலனை கொடுக்கட்டும். அப்பா, இன்றைக்கு எங்களை குறித்து உம்முடைய திட்டம் என்னதோ அதை உம்முடைய வசனத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை எப்படி நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, என்னென்ன வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்கும்படி எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும். பொல்லாத பிசாசானவனுடைய எல்லா உபத்திரவங்கள், கொண்டு வருகிற தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறையணும். எங்களுடைய சிந்தை ஆமென் வேறு இடத்துக்கு போகக்கூடாது, உலக காரியங்களை யோசிக்க கூடாது, வேதத்தின் வசனங்களையே கேட்க வேண்டும். எங்கள் இருதயம் அதனாலே புதிதாக வேண்டும். எங்கள் ஆண்டவரே இருதயத்துக்குள் அந்த வேத வசனம் எழுகிற போது அது ஆண்டவரே பயனுள்ளதாய் மாற வேண்டும்.
நாங்கள் விடுதலையாக வேண்டும், எங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும், நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை மீண்டும் ஒருமுறை கூட நாம் இப்பொழுதும் படிக்க கேட்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இளைத்து போய் இருக்கிறவர்களை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அழைக்கிறவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலையிலே களைத்து போய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல பாரங்களை சுமந்து தாங்க கூடாதபடி கூட ஒரு இளைப்பு, ஒரு களைப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக இருக்கிறது. இதற்கு எங்கே எனக்கு முடிவு, எங்கே எனக்கு ஆமென் இந்த காரியங்களிலிருந்து விடுதலை என்று சொல்லி பல ஏக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் இயேசு நம்முடைய புலம்பலை அறிந்து, நம்முடைய கூப்பிடுதலை அறிந்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. பலவீனத்தின் நிமித்தமாய் ஒரு களைப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம், இந்த உலகத்தின் போராட்டத்தின் நிமித்தமாய் ஒரு களைப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம், இந்த உலகத்தில் நீங்கள் படுகிற சில நெருக்கம் உங்களுக்கு களைப்பை கொடுத்திருக்கலாம், சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு களைப்பை கொடுத்திருக்கலாம், உழைத்து உழைத்து நீங்கள் களைத்திருக்கலாம், யோசித்து யோசித்து நீங்கள் களைத்து போயிருக்கலாம், அல்லது பல காரியங்களை தேடி தேடி நீங்கள் இழைத்து போயிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து இங்கே வந்திருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் பதில் கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. அதேதான் உணர்ந்து சங்கீதக்காரன் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்திலே சொல்லுகின்றார். சங்கீதம் 55:22 சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான களைப்பு. காரணம் என்ன? என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, என்றைக்கு கோலியாத்தை முறியடித்து ஒரு ஜெயம் எடுத்தாரோ, அன்றிலிருந்து சவுலினாலே பகைக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். என்றைக்காவது ஒரு நாள் தாவீதை பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் வகை தேடுகிறவராய் காணப்படுகிறார். தாவீதுக்கு நடந்த காரியம் என்ன? அவர் ஓடோடி ஒளித்துக் கொள்ளுகிறார். பல இடங்களுக்கு அவர் கடந்து செல்கிறார். ஒவ்வொரு நாளும் வருத்தமும் பாரமும், பலவிதமான வேதனை செய்திகள் கேட்கிற போது மிகவும் வேதனையான ஒரு பாரம். அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? தன்னுடைய வருத்தத்தை எல்லாம், தன் பாரத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுலுக்கும் தாவீதுக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். சவுல் தனக்கு ஒரு தேவை, தனக்கு ஒரு ஆமீன் பாரம் இருந்து சொன்னா யார்கிட்ட போய் சொல்லுவாராம் தெரியுமா? சாமுவேல் இடத்துல போய் சொல்லுவாராம். சாமுவேல் இடத்துல போய் நான் கொஞ்சம் மனசுல எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், எனக்கு ஒரு அமைதி வேணும், ஜெபம் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லுவாராம். சாமுவேலும் உடனே ஆண்டவர்கிட்ட போய் சவுலுக்காக ஜெபம் பண்ணுவார். இப்படி ஒரு மீடியேட்டரை வைத்துதான் அவர் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அதனாலதான் ஆண்டவருடைய அந்த முழுமையான அன்பையும் ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினுடைய ஆழத்தையும் சவுலுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அதை ரொம்ப நிசாரமாக்கி விட்டார். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சாமுவேலை பயன்படுத்தி இருந்தாலும் அவருடைய நோக்கம், அவருடைய பேச்செல்லாம் யார்கிட்ட டைரக்டா தெரியுமா? ஆண்டவரிடத்தில் இருந்து. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றது, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மீடியேட்டரை வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யிட்டு இருக்க கூடாது, பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அதற்கும் நம்ம டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆரம்ப காலங்களிலே ஒரு தேவை உண்டு. நாம் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சிலரை நமக்காக பயன்படுத்தி இருக்கலாம். நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு சிலரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கலாம். நம்மளை அபிஷேகம் பண்ணுவதற்கு சில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கலாம். இதெல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரோடு பேசணும், நாம் அவருக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிகவும் அழகாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடினாலே அவருடைய
எதிர்பார்ப்புகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய திட்டம் நம்மளை குறித்து என்ன, அவர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுகிறவராய் காணப்பட வேண்டும். அதை உணர்ந்ததுனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. நல்லதோ கெட்டதோ யார்கிட்ட போய் உட்காருங்க? பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ யாருக்கிட்ட போய் உட்காருங்க? கர்த்தர்கிட்ட போய் உட்காருங்க. கண்ட ஆளுகிட்ட போய் என்ன செய்யாதுங்க? உட்காராதுங்க. அவங்களுக்கு புத்திக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க யோசனை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் மேல உங்கள் பாரத்தை வைக்கிற போது அதெல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பாரம் எல்லாம் குறைய வேண்டும் என்பதற்காக உலக பிரகாரமான சில காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். மனுஷன் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும், எனக்கு ஒரு சந்தோஷம், என் வீட்டில் ஒரு இளைப்பாறுதல் வரணுங்கிறதுக்காக உலக காரியங்களை தேடுகிறான். பயப்படுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னு சொல்லி மந்திரவாதிகளை அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மாந்திரீகம் செய்கிற இடத்துல போறாங்க. அவர் என்ன செய்யறாரு? கழுத்துல காலில் கையில எல்லாம் ஒரு கயிறை கட்டி விட்டுறாரு. நம்ம ஆண்டவர் கட்ட அவிழ்க்கிறவர், கட்டி போடுகிறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் யாரு? நம்முடைய கட்டுகள்லாம் அறுக்கிறவர். ஆனா மாந்திரிகம் பண்றவன் என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா போற நம்மளையும் கட்டி விட்டுறான். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப கட்டப்பட்டுட்டோம்னு சொன்னா அதுக்குதான் நம்ம அடிமை. இப்ப என்ன ஆகுது? அதை நோக்கி நம்முடைய இருதயம் போகிறது. சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டிலே அவங்களுக்கு ஒரு சின்ன போராட்டம், பயங்கரமான பிரச்சனை, சரியான வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை. அப்ப யாருக்கிட்டயோ போய் ஆலோசனை கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, குறிப்பிட்ட ஒரு மீன் இருக்கிறது, அந்த மீன் அவங்க வீட்டில் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஹலோ, சமாதானம் கிடைக்கும். டெய்லி மீன் சாப்பிட்ற வீட்டிலே சமாதானம் இல்லை, ஆனா மீன் வளர்க்குற வீட்டில் என்ன கிடைச்சிருமா? சமாதானம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட என் உயரத்துக்கு ஒரு மீன், ஒரு பெரிய நீளமான மீன், அதை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்துச்சு. சொல்லப்போனா நானே அன்னைக்கு தான் பார்த்துருக்கிறேன் அந்த மீனை. அப்படி ஒரு பெரிய நீளமான ஒரு மீன் தொட்டியில ஒரு நீளமான மீன் ஒன்றை வளர்த்துட்டு இருந்தாரு. கிறிஸ்தவர் தான், ஆமா, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போறவர் தான். அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்டேன், என்னையா திடீரென்று அழகான மீன்லாம் வளர்க்குறீங்களா? மீனை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு தான் நான் இதை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, பிரதர் இது வாஸ்து மீன். என்ன மீனா? அடேங்கப்பா, அந்த மீனை பார்த்து புகழ்ந்ததுனால எனக்கு ஒரு வெக்கமாய் போச்சு. இதையா போய் நான் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டேன், வாஸ்து மீன் அப்படின்னு சொன்னாரு. அததான் வாசல்ல வச்சிருக்கிறோம். இது இருக்கிறதுனால எங்க வீட்டுல ஒரு சமாதானம் வரும்னு சொன்னாங்க. அதனால இதை வீட்டுல என்ன செய்திருக்கிறோம்? வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கிற போது நான் கேட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா? சமாதானம்? அது வந்ததுனால ஒரு சமாதானம் இருந்தது போலதான் இருக்குது. அப்பவே நினைச்சுக்கிட்டேன், பிசாசு இவர்களை எங்க கொண்டு போறான்? உப்பரிக்கைக்கு கொண்டு போறான்னு அர்த்தம். உப்பரிக்கைக்கு ஒரு மனுஷனை கொண்டு போறதுக்கு காரணம் தெரியுமா? அவனை குப்புற தள்ளுறதுக்காக. கவனமா இருக்கணும். சில நேரம் தவறான வழிகளுக்குள்ளே பிசாசு நம்மளை நடத்தி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது போல இருக்கும். அண்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு வந்த உடனே, சில வீட்டுக்கு சில நாய்களை வளர்த்த உடனே சந்தோஷம் வந்தது போல இருக்கும், சில மீனை வளர்த்த உடனே சந்தோஷம். சிலருக்கெல்லாம் சில வாசல்ல மாத்தி போட்ட உடனே வீட்டுல சொல்லுவாங்க, இது வாஸ்து சரியில்லை, வாசல்ல மாத்தி போடுவாங்க. அதை மாத்தி போட்ட உடனே சந்தோஷம் வந்தது போல இருக்கும். ஆமா, இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர்னா பிசாசு. எதற்கு? நம்மள சந்தோஷத்தின் உச்சியில கொண்டு போய் இயேசுவை உப்பரிக்கைக்கு கொண்டு போனா தெரியுமா? அதே போல கொண்டு போய் குப்பரை தள்ளி ஓடுவான். இந்த வீட்லயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சில ஒரு வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறேன், நான் அந்த வீட்டுக்கு போகும்போது, ஆமா, தொட்டியும் காணும் மீனையும் காணும். இப்ப கேட்டேன், என்ன பிரதர் அழகான மீனெல்லாம் இற போட்டு வளர்த்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அதுவா பிரதர், அது பெரிய விஷயம். சொல்லவா சொல்லண்டாமா வெக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாங்க. பெரிய விஷயம். ஒரு நாள் திடீரென்று இந்த மீன் இந்த தொட்டியை உடைச்சுக்கிட்டு அது வெளியே விழுந்து செத்து கிடந்துச்சு. நானும் கவனிக்காம என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? ஆமா, வெளியே இறங்கி காலை வச்சேன். என் காலில் அந்த தொட்டி உடைஞ்சு கிடந்த அந்த தொட்டினுடைய பீங்கான் காலில் ஏறி கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் எனக்கு ஆமா செலவாகி, அதுவும் இருந்த பிறகு நான் நடக்க முடியாம இருக்கிறேன். நான் கேட்டேன், இப்ப சமாதானமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? எல்லாம் போச்சு, இருந்த சமாதானம் போச்சு. மாத்திரமல்ல, இப்ப கடைக்காரனா உட்கார்ந்து இருக்கிறேன், கடன்காரனா உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா.
இன்றைக்கு அநேக நேரங்களிலே உலக காரியத்தை நம்பி இதுல தான் இளைப்பாறுதல் இருக்கிறது, இதுல தான் ஒரு நமக்கு வாழ்க்கை இருக்கிறது, இதுல தான் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி அநேக தவறான வழிநடத்துதல் இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அங்கும் இங்கும் போகாதுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ள வழியை கொடுப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கும் வழக்கம் போல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தியானிக்கிறபடி 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற சில ஞானத்தையும் ஆவிக்குரிய ஆண்டவருடைய அந்த கண்களையும் வைத்து சில வசனங்களை, சில இடத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார்? ஒருவேளை உங்களிலும் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த இடத்திலே வந்திருந்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வருகிற போது ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாய் என்னோடு நீர் பேசுவீராக. அல்லேலூயா. ஆமென். முதலாவது, யாருக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்க போகிறார் என்றால், காயப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுப்பார். அல்லேலூயா. காயப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படியுங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிற காரியம், எரேமியா தீர்க்கதரிசி அன்றைக்கு அநேக ஜனங்கள் காயப்பட்டு இருக்கிறதை சீயோன் என்று சொல்லுகிற போது கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனை குறித்து சொல்லப்படுகிற இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து அல்லது ஆண்டவர் விரும்புகிற இடத்தை குறித்து, சீயோன் பட்டணத்தை குறித்து, அங்கிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை குறித்து அல்லது சீயோன் என்று ஒரு தனிப்பட்ட தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோன், விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நீ காயப்பட்டிருக்கிறாய். உன்னை நிந்திக்கிறவர்கள் நிமித்தமாய், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் நிமித்தமாய், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் நிமித்தமாய் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த காயத்தை நான் ஆற்றி உங்களுக்கு இளைப்பாறுதல் என்கிற ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சரீர அளவிலே நீங்கள் காயப்பட்டவர்களாய் வந்து நிற்கலாம். அதெல்லாவற்றுக்கு மேலாக இருதயத்திலே பலவிதமான காயங்கள், காயப்பட்டவர்களாய் வந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த காயத்தை நான் குணமாக்கி, அந்த காயத்தை நான் ஆற்றி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். பல வருஷங்களாக உங்க இருதயத்தில் ஒரு காயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. என்ன காயம்? என்னை பழித்து பேசுகிறார்கள், என்னை விரும்புவார் இல்லை. சில நேரம் சில அம்மாமாருக்கு ஒரு காயம் இருந்துட்டே இருக்கும். எவ்வளவோ வீட்டுல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் வீட்டுல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா, எந்த நல்ல காரியத்தை குறித்து என்னை பார்த்து ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன், நல்ல சமையல் பண்றேன், நல்லா பேசுறேன், நல்ல ஆறுதலா எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிற சிலருடைய வாழ்க்கையிலே, ஆமென், வீடுகளிலே உங்களை துக்கப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, நம்ம செய்யறத நல்லா இருக்குன்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளை துக்கப்படுத்தாம இருந்தா போதும். இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட காயத்தோடு வந்து நிற்கலாம். அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ வார்த்தைகளினாலே அல்லது உங்களுக்கு விரும்பாத சில காரியங்களை சொல்லி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காயப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் காயத்தை நான் ஆற்றப் போகிறேன். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு அநேக சூழ்நிலைமை, ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒரு சமாதானமாய் வாழ முடியவில்லை. ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிற வார்த்தை. சில நேரம் கணவன் மனைவிங்கிறதே மறந்து போறாங்க. ஆமா, அங்க ஏதோ இந்த எதிர்நாட்டு 2 நாடு சண்டை போட்டது போல 2 பேரும் ஆமா அங்க எழுந்து நிற்கிறாங்க. ஒரே குடும்பங்கிறத மறந்து போகிறாங்க. 2 பேரும் எதிரும் புதிரா நின்று யாரை நான் வீழ்த்துவேன், யாரை சாகடிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எழும்பி நிற்கிற யுத்தங்கள் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள இருந்து வார்த்தைகள் காயப்படுத்துகிறது. வாழ்க்கையில சரீரங்கள் இதனாலே காயப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காயத்தை நான் ஆற்றி உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் உங்க இடத்துல நிம்மதியா வாழ முடியல,
ஒரு வீட்டை ஆமேன் கட்டிட்டீங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பத்தை செய்து, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி உங்களை காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல முதலாளி ஆமேன் உங்களுக்கு உயர்வா இருக்கிற எப்பொழுதும் உங்களையே காயப்படுத்திட்டு இருக்கிறாரு. இல்லை என்று சொன்னால் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊழிய பாதையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை எப்பொழுதும் காயப்படுத்துகிற காரியங்கள் தான் எழும்பிக் கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே நீங்கள் காயப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இயேசு சொல்லுகிறார், காயப்பட்ட உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்கள் எது நிமித்தம் காயப்பட்டிருக்கிறீங்க? சிலருக்கு சரீரத்தில் வேதனை, சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறல, அது ஒரு காயம் அவர்களுக்கு. எவ்வளவோ காரியங்களை மருத்துவங்களை பார்த்தாச்சு, எவ்வளவோ காரியங்களை நீங்க செய்தாச்சு, ஆனாலும் இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறவில்லை, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை மாறவில்லை, அது ஒரு காயமாக இருந்து கொண்டிருக்கிறதோ. இயேசு சொல்லுகிறார், அதற்கும் ஒரு முடிவு தர, உங்களுக்கு நான் காயத்தை ஆற்றி நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. பிள்ளைகள் நிமித்தம் சிலருடைய இருதயம் காயப்பட்டு கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், ஆனா இன்றைக்கு எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் நிமித்தம் என் இருதயம் காயப்பட்டிருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் நிமித்தம் வாழ்க்கை காயப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி சொல்ல போனா நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், எது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டு சொல்ல எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல நான் காயப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆமென் என்னுடைய வாழ்க்கையில மிக வேதனை, ஒரு நாளாவது விடுதலை கிடைக்காதா என்று சொல்றேன். ஆமா, என் மனைவி என்ன அப்படி பேசுறாங்க, என் புருஷன் என்ன அப்படி பேசுறாங்க, என் பெற்றோர்கள் என்ன அப்படி காயப்படுத்துறாங்க. எது நிமித்தம் காயப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்கள் காயத்தை ஆற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் காயத்தை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை நொறுக்கி ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம், நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டு ஜபிக்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய புஸ்தகம் 147 சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 147:3 இப்படி சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய காயங்களை அவரே கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் எப்பொழுது காயங்கள் கட்டப்படுகிறது, எப்பொழுது காயங்கள் அங்கே ஆற்றப்படுகிறது? நம்முடைய இருதயத்தை நொறுக்கி ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிற போது. சும்மா எல்லாம் நம்ம உட்கார்ந்துட்டு ஏதோ கடமைக்காக வந்துட்டு கடமைக்காக போறதுனால தான் இன்னைக்கு அநேக காயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. புண்கள் ஆறவில்லை, காயம் ஆறவில்லை, திரும்ப திரும்ப அதுல வேதனைகளை பட்டு அது ரணமாக மாறுகிறது. அந்த காரியங்களிலே வித்தியாசமான அனுபவங்கள் உண்டாகி அது ஒரு பெரிய பாதிப்பை நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு சொல்லுகிறார், இதை நான் ஆற்றுகிற நேரம், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நேரம். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய இருதயத்தை இப்பொழுதே நொறுக்கி ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அல்லேலூயா. 40 நாட்கள் உபவாச கூட்டம் கடந்த திங்கட்கிழமையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? இப்பொழுது அநேகர் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் வராங்க ஐயா, நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறாங்க பாஸ்டர், அப்படி எல்லாம் சொல்லி சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஆனால் இன்னும் சொல்றேன், நம்ம சபை நிரம்ப, நம்ம ஆலயம் நிரம்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? எத்தனையோ பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் உலகத்துல வேற வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு எது நிமித்தம் காயம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து உங்க இருதயத்தை நொறுக்கி கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த உபவாச கூட்டங்களுக்கு வாருங்க, ஜெப நேரங்களுக்கு வாருங்க, இருதயத்தை நொறுக்கி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. யாரோ எனக்கு விடுதலை தரும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேண்டாம் நமக்கு. அது ஆரம்ப காலத்தினுடைய காரியம். இப்ப ஆண்டவரோடு பேசுகிறதற்குள்ள ஒரு பெரிய சுவிகார பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இருதயத்தை நொறுக்கினா என் ஆண்டவரின் காயத்தை தொடுவார், அவர் தொட்டால் ஒரு நொடி பொழுதில் அது மாறும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, வீட்டுல பிள்ளைகள் 3 பிள்ளைகளா இருந்தாலும் மூத்த பையன் ஒரு காரியம் வேணும்னு சொல்லி இளைய தன்னோட தம்பி கிட்ட சொல்லி, டேய் அப்பாட்ட சொல்லி இது வாங்கித்தா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அப்பா சொல்லுவாரு, ஏன் அவன் வந்து என்கிட்ட கேட்ட மாட்டானா அப்படின்னு. பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ரெக்கமெண்டேஷன் போச்சுன்னா அப்பாவுக்கு ரொம்ப உடனே என்ன வராது? ஆமா வராது. அது அப்படிதான். ஏன் அவன் என்கிட்ட வந்து கேட்கல, இல்லைன்னா ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அது இப்பெல்லாம் முடியாது, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிடுவார். நம்மளும் அப்படிதான் செய்வோம். அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கோம் என்ன தெரியல. சிலர் நினைக்கிறீங்க எங்க வீட்டில் இருக்கிறதே 1 2 தான்,
எப்படி 3 நாளுகிட்ட அப்படிலாம். ஆமா, இப்போ அப்படிதான் உலகத்தினுடைய காரியம். அதே போலதான் சில நேரங்கள்ல என்ன தெரியுமா, நம்ம சில ரெக்கமெண்டேஷன் அனுப்புறதுனால தான் அநேக நேரங்கள் காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம், டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இருதயத்தை நொறுக்கி கொடுங்க. ஆண்டவரே, என் காயத்தை ஆற்றுகிற வல்லமை உம்மிடத்திலே உண்டு, நீர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறீர், உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் காயங்களை ஆற்றுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே பார்க்கிற போது, காயங்களை ஆற்றுவதற்காக அவருக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை, ஆமென், விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன அங்கே படியுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இங்கே திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசி, ஆமென், அதை அங்கே சொல்லுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் போதும். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்தை தான் அவருடைய ஊழிய காலத்திலே தேவாலயத்திலே அவர் வாசித்தார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் அதை திரும்பவுமாக பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இதுவும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் பிதா தன்னுடைய குமாரனை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணினாராம்? யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறார்களோ, அவருடைய காயங்களை கட்டுவதற்காக இயேசுவினிடத்தில் இருந்த ஒரு மகா பெரிய கிருபை என்ன தெரியுமா? அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தை அவர் தனக்குள்ளே வைத்திருக்கவில்லை, அதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்கள் மேலெல்லாம் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆமென். அவர் இயேசுவினிடத்திலே மாத்திரமல்ல, இயேசுவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகம் நம்முடைய நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வருகிற போது நாம் எது நிமித்தமெல்லாம் காயப்பட்டிருக்கிறோமோ அந்த காயமெல்லாம் மாறும், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க. இது சும்மா சொல்லப்படுற அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், கும்பாபிஷேகம் கிடையாது. இது என்ன அபிஷேகம் கிடையாது. நான் என்ன சொன்னேனோ அதை ரிப்பீட்டா நீங்க சொல்லிக்கிடுங்க, திரும்ப சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. உலகத்துல நிறைய அபிஷேகம் இருக்கு. கட் அவுட் வைத்து அதுக்கு மேல பால் ஊத்துனா அது என்னதான்? அபிஷேகமாம். ஆமா, ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனை உட்கார வச்சு அவனுக்கு மேல தண்ணி ஊத்துனா அது என்னவா? அது உலகம். அது அபிஷேகம் என்ற வார்த்தை தான் சொல்ல, ஊட்டப்படுதலுக்கு பேர் அபிஷேகம். ஆனால் ஸ்பெஷல் நம்முடைய ஆண்டவர் நம்மளை, ஆமென், ஒரு மிகப்பெரிய வல்லமையான காரிய அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இதுதான் உண்மையாய் நம்மை உருவாக்குகிற ஒரு அபிஷேகம். அது யாருக்கு கிடைத்திருக்கிறதுக்கு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் அது வரும். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் உலக அபிஷேகத்திற்கும் உன்னதமான தேவன் கொடுக்கிற அபிஷேகத்திற்குள்ள ஒரு வித்தியாசம். இன்னைக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியல. எல்லாரும் அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றாங்கல்ல, அத போலதான் இது. அது இல்ல, அதெல்லாம் உலகத்துல உண்டாக்கப்பட்ட, உலகத்துல ஊற்றப்படுகிற மனுஷனுடைய நம்பிக்கை அது. ஆனால் கர்த்தர் நம்ம மேல, அவர் மேல ஒரு நம்பிக்கை தந்து ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அதற்காக காத்திருந்தார்கள். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். ஆவி ஊற்றப்பட்ட போது, அந்த அபிஷேகம் வருகிற போது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வரும்போது ஆண்டவரோடு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அந்த அபிஷேகம் வருகிற போது ஒரு பெரிய கிருபை நமக்குள்ளே, ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. அவ்வளவு நாள் இருந்த துக்கம் மாறுகிறது. அவ்வளவு நாள் இருந்த ஒரு உபத்திரவ கட்டுகள் மறக்கப்படுகிறது. அவ்வளவு நாள் இருந்த ஒரு சமாதானம் நீங்க நிரப்பப்பட்டு பாருங்க. அந்த அபிஷேகம் வந்தாலே ஒரு ஆனந்தம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, அபிஷேகம் வந்தா ஆனந்தம் வரும். அதுதான் இளைப்பாறுதல். ஏன் எல்லாரும் சும்மா கத்தி கத்தி பேசுறது எதுக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கேட்கறதே கிடையாது. இங்க கேட்டுட்டு அங்க போய் சினிமா தியேட்டர்ல சினிமாக்கு முன்னாடி போய் உட்காருது. எப்படி அபிஷேகம் வரும்? அவன் கட் அவுட்ல பண்ற அபிஷேகம் தான் நமக்கு தெரியும். வீட்டுல போன உடனே நல்ல சினிமா பாட்டை போட்டு எங்க அபிஷேகம் இறங்கும்? ஆமா, பரவசம். அதுதான் அது வேற பரவசம். அது இன்னைக்கு ஆமா, அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் வேற விதமான பரவசங்கள் இன்னைக்கு வீட்டுல ஆடிட்டு இருக்குது. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இல்ல, தேவ அபிஷேகம் எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும். அது இளைப்பாறுதலை கொடுக்கும்.
அதை நீங்க பிடிச்சு பார்க்கணும். ஒருவேளை நீங்கன்னு சொன்ன உடனே யாருடைய இருதயம் புண்படக்கூடாது. சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது யாருக்கு பிரயோஜனமா இருக்கோ அது ஆண்டவர் அவர்களுக்கு கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, சில நேரம் சொல்லுவாங்க, மேல நின்றுட்டு நீங்கன்னு சொல்லும் போது என்னையே பேசினது போல இருக்கு பிரதர். உங்களே பேசுச்சுன்னா உங்களை தான் பேசுதுன்னு அர்த்தம். இருக்கட்டும். அல்லேலூயா. மொத்தத்துல என்னன்னா அபிஷேகம், நல்ல காரியங்கள் நமக்குள்ள இருந்தா கர்த்தருக்குள்ள, ஆண்டவரே இவ்வளவு சொல்ற இந்த வார்த்தை எல்லாத்தையும் எனக்கு நீங்க, நான் அதுக்கு சொந்தமா இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் இருந்தா என்ன செய்யுங்க? கை தட்டுங்கள், கைகளை தட்டி ஆண்டவரே நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு பாடியிருப்போம், சந்தோஷம் இருந்தால் கை தட்டு. பாடியிருக்கீங்களா? தெரியாத போல இல்ல, நீங்க இவங்களுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்க எப்படியோ சொல்லி கொடுங்க இவங்களுக்கு. அல்லேலூயா. சந்தோஷம் இருந்தா என்ன செய்யுங்க? கை தட்டுங்க. என்ன சந்தோஷம்? ஒரு வார்த்தை வருகிற போது 2 விதமான கிரியை செய்யும். ஒண்ணு என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை என்ன செய்யணும்? உடைக்கும். ஒண்ணு நம்மளை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப உற்சாகப்படுத்தணும்? அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் இருந்தா உற்சாகம். ஆண்டவரே இவர் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தைக்கு என்ன சொந்தக்காரனா நீங்க மாத்தி வச்சிருக்கீங்களப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் அதுல நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரர்களா மாறிடணும். இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை படித்து அபிஷேகம்னு சொன்னா ஆண்டவரே நான் அபிஷேகம் பெற்றணும். பாவ மன்னிப்புன்னு சொன்னா ஆண்டவரே நான் பாவ மன்னிப்பை பெற்று நான் பாவ மன்னிப்புள்ள பிள்ளையா இருக்கணும். நேர்மையாய் நடக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும், ஆண்டவரே நான் நேர்மையா நடக்கிற பிள்ளையா மாறிடணும். நீங்க வீட்டுல அதை தியானிச்சு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல வருகிற போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுக்காம கோணலா இருந்துச்சுன்னா ஆண்டவர் கோணலை என்ன செய்வார்? வசனம் சொல்லுகிறது, கோணலானதை ஆண்டவர் எப்படி என்ன செய்கிறவர்? சரி செய்கிறவர். நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை நேராக்குறவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப கோணலானதை நேராக்குறதுக்கு தான் எங்க கொண்டு வராரு? அவருடைய சபைக்கு கொண்டு வராரு, ஆலயத்துக்கு கொண்டு வராரு. இங்கே வருகிற போது 2வது கூட்டம் என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் நம்மளை ஒப்பு கொடுக்காம நம்ம வந்தோம்னா, அதுக்கெல்லாம் இன்னும் செவி கொடுக்காம மனம் திரும்பாம வந்து உட்கார்ந்து இருந்தோம்னா, இங்க பேசுறதெல்லாம் நம்மளை என்ன செய்யும் தெரியுமா? குத்திக்கிட்டே இருக்கும். அது குத்துறது மாத்திரமல்ல, அது உடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளை உடைஞ்சி அப்படி நொறுங்கி அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. உடைக்கப்பட்ட உடனே நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் இப்ப உடைஞ்சிட்டேன், என்ன செய்யுங்க? உருவாக்கிருங்க, என்ன உருவாக்கிருங்க. இனி நான் ஒரு இடத்துல போய் உடையக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, குயவன் தன் கையிலே வனைந்து கொண்டிருக்கிற பானையை அழகாக வனைந்து கொண்டிருக்கிறான். அது வனைந்து கொண்டிருக்கிற போது அது ஆகாதது என்று கண்டால் அதை மாற்றி வேற பாத்திரமாய் வனைகிறதுக்கு அவன் என்ன செய்வாராம்? முயற்சிப்பான். நம்மளும் ஆண்டவருடைய கருத்துல குயவனை போல இருக்கிறோம். நம்மளுக்குள்ள சில நேரம் உடைக்கப்பட்டுட்டோம்னு சொன்னா ஆண்டவர் தூக்கி எறிந்து வெளியே போடுகிறவர் அல்ல, வேறு பாத்திரமாய் நம்மளை வனைந்தெடுப்பதற்குள்ள வல்லமை, அந்த அளவுக்கு வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் அப்படி திரும்ப 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 வனஞ்சினால்தான் இப்படி அழகாக நிரப்பப்படுகிற பாத்திரங்களை நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இல்ல என்னைக்கோ நம்மளை தூக்கி வெளியே போட்டிருந்திருப்பாருன்னு சொன்னா, என்னைக்கோ மாடும் ஆடும் மனுஷனும் மிதித்து நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு சாதாரண களிமண்ணாய் போயிருந்திருப்போம். ஆமே. அதனால ஒரு அழகான பாட்டு பாடும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே
நான் உடைக்கப்படுகிற இடத்துல உம்மால உருவாக்கப்படுகிற பாத்திரமா இருக்கிறேன். என்னை உருவாக்குகிறவர் நீர். அதனாலதான் இவ்வளவு நாள் நான் ஜீவனோடு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் காயப்பட்டாலும் காயத்தை கட்டி இளைப்பாறுதலை கொடுத்து மீண்டும் மீண்டும் வேறு பாத்திரமாய் உருவாக்கி நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். எதற்காக தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்மளை பக்குவமாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேன்மை, காயங்களை கட்டுகிற அபிஷேகம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். வேதத்தில் இயேசு சொன்ன ஒரு சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை படியுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போனாராம்? எரிகோவுக்கு போகிறார். போகிற இடத்திலே கள்ளர் கையிலே அகப்பட்டதுனாலே அவரை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பக்கமாக ஒரு ஆசாரியர் வருகிறார், கண்டு பக்கமாய் விலகி போய் விடுகிறார். அதையெல்லாம் ரொம்ப டீப்பா நான் விளக்க விரும்பவில்லை, நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இன்னொரு அடுத்ததாக ஒரு லேவியன் வருகிறார், பார்த்து விட்டு அவரும் பக்கமாய் விலகி போய் விடுகிறார். அவரை தொடவும் இல்லை, அவரோடு பேசவும் இல்லை, அவருக்கு வேண்டிய சகாயம் செய்யவும் இல்லை. அடுத்ததாக ஒரு சமாரியன் வருகின்றான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அந்த சமாரியன் வந்தவுடனே செய்கின்ற காரியம் என்ன? 33வது வசனத்தை படியுங்கள். சமாரியன் செய்த காரியம் என்ன? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் யாரை கண்டுனா அங்கே காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான முதலாவது அவரை காண்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியன். அவர் எப்படி நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் தெரியுமா? காயத்தோடு இருக்கிற உங்களை கண்டு விலகி போயிருந்த கூட்டத்திற்கு மத்தியிலே காயப்பட்டு கிடக்கிற உங்களை கண்டு உங்கள் கிட்ட வருகிற சமாரியனாய் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அடிக்கடி நம்ம பக்கத்துல வந்ததுனாலதான் நமக்குள் இருக்கிற ரணம், நமக்குள் இருக்கிற அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான காயங்களை அவர் பார்க்க முடிந்தது. இவர் கிட்ட வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த அளவு இந்த மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை முதலாவது பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கிட்ட வரணும், நம்ம ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும். அதற்காக தான் ஆராதனைகள். ஆமென். அதற்காக தான் காலை ஆண்டு வீடுகளில் இருந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், ஜெபம் ஒவ்வொன்றும் ஆண்டவரை கிட்ட வர பண்ணுகிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம ஜெபிக்கிற போது நம்ம கிட்ட யார் வர? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிறார். அல்லேலூயா. அவர் கிட்ட வருகிறார். அதனால தான் சொல்ல, நான் தேடி போகவில்லை, அவர் என்ன செய்தார்? தேடி வந்தார். நம்மளை தேடி நம்ம கிட்ட வருகிற ஒருவர் உண்டு. அவர் சமூகத்துல நம்ம வந்துட்டாலே போதும், அவர் நம்ம கிட்ட வந்துருவார். இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை கண்டு மனதுருகி, 34ஆம் வசனம் சொல்லுது, கிட்ட வந்து. அல்லேலூயா. கிட்ட வந்ததுனால எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்ததுனாலே உடனடியாக அந்த சமாரியன் செய்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்கம்மா தொடர்ந்து அந்த பகுதியை, அடுத்த பகுதியிலிருந்து வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய், அவனுடைய காயங்கள்ல முதலாவது எண்ணெயையும் இரண்டாவது திராட்சரசத்தையும் வார்க்கிறார். போதும். வேதம் தெளிவாய் சொல்லுகின்ற ஒரு காரியம், முதலாவது எண்ணெயை, இரண்டாவது எண்ணத்தை, திராட்சரசத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த சமாரியன் கிட்ட வந்து அவருடைய காரியங்களை ஆற்றுவதற்கும் காயங்களை கட்டுவதற்கும் துணிச்சலாய் கிட்ட வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காயத்தை ஆற்றுவதற்குள்ள பரிகாரம் அந்த சமாரியன் இடத்தில் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சரக்கு இல்லை அப்படின்னு சொன்னா வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. என்ன இருக்கணும்? நல்ல, வேற எங்கேயும் போயிடாதுங்க, நல்ல அபிஷேகம், நல்ல கர்த்தருடைய கிருபை, நல்ல வல்லமை, இதெல்லாம் நமக்குள்ள இருந்தாதான் அதை கொண்டு நமக்கு மக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அற்புதங்களை செய்ய முடியும். அதற்கு எல்லாம் முதல் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல எல்லாம் உண்டு. அல்லேலூயா. இங்க எண்ணெய் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறேன்னா அபிஷேகத்திற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. இந்த சமாரியனிடத்துல இருந்து, சமாரியத்தினிடத்துல என்ன இருந்து தெரியுமா? அபிஷேகம் என்கிற எண்ணெய் இருந்தது.
லேவியர் ஒதுங்கி போயிட்டாரு, ஆசாரியர் ஒதுங்கி போயிட்டாரு. ஆனா சமாரியன் கிட்ட வர்றதுக்கு காரணம் இவனுடைய காயத்தை கட்டுவதற்குள்ள திராணி என்னிடத்தில் இருக்கிறது, இவன் காயம் ஆற்றப்படுவதற்குள்ள கிருபை என்னிடத்தில் இருக்கிறது. சில நேரம் நாங்க ஊழியத்துக்கு போவோம், கிராம ஊழியங்கள் இந்த பிசாசெல்லாம் பயங்கரமா ஆடும். சும்மா எல்லாம் சாதாரண பிசாசு இங்க நம்ம பாக்குறதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏமா நம்ம எல்லாம் ஜம்ப் பண்ணாத ஹை ஜம்ப் எல்லாம் அது பண்ணிட்டு இருக்கோம். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். உடைக்காத கல்லெல்லாம் தூக்கி உடைக்கும், அவ்வளவு பலம். அது எங்க இருந்தா வருமோ தெரியாது. ஒரு நாள்ல ஒரு ஆலயத்துல பிரசங்கம் செய்துகிட்டு இருக்கும் போது ஒரு பிசாசு ஆடி பின்னாடி இருக்கிற எல்லா பெஞ்சஸ் சேர் எல்லாம் முன்னாடி ஃபோல்ஸ்ல தள்ளி எல்லாம் ஒரு சில பெஞ்சு உடஞ்சே போச்சு. அதெல்லாம் கண்கூடா பார்த்துருக்கிறோம். அது வரும் பெண்கள் சில நேரங்கள்ல அவ்வளவு அந்த நேரம் ஒரு பயங்கர பலம். யாரும் கிட்ட வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் விட மாட்டாங்க, அவ்வளவு பயங்கரம். எலும்ப முறிக்கிற அளவுக்கு பலம் வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு மேல வரைக்கும் சில நேரங்களில் ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பிசாசு என்ன செய்யணும், உபத்திரவப்படுத்தும். இதை பார்த்துக்கிட்டு எங்க கூட அல்லேலுயா, ஆனந்தமே, வாருமையா, போதகரே, வருவாய், தருணம் இது வேணி பாடிட்டு வந்தவங்க எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கேட்பேன், என்ன ஊழியக்காரர எங்க? ஒரு சிலர் மட்டும் அப்படி நிற்பாங்க, மற்றவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. இல்ல இல்ல அதெல்லாம் சாதாரண காரியம் இல்ல பிரதர், கையை வச்சா பிடிச்சிக்கணும். கையை வச்சா என்ன செய்யறோம்? நம்ம கிட்ட ஒன்னும் இல்லைன்னா கையை வச்சா பிடிக்கத்தான் செய்யும். இங்கே ஒன்னும் இல்லை, இங்கே குற்ற உணர்வு, நான் சரியில்லை, நான் அதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா விலகி ஓடதான் செய்வோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? கிட்ட வந்து காயப்பட்டவனுடைய காயத்தை ஆற்றுவதற்காக. அல்லேலூயா. அது இருந்தா தைரியம் வரும். அந்த அபிஷேகம் இருந்தா கிட்ட போவோம், அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றுவோம், எண்ணெயை ஊற்றுவோம் போது காயங்கள் ஆறும். நீங்க எல்லாம் அந்த கிருபையை வேணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். இந்த சமாரியன் இடத்துல இருந்த அந்த கிருபை யாருக்கு வேணும்? நமக்குள்ள வேணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தது திராட்சை ரசம். திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்? இரத்தத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது திராட்சை ரசத்தை எடுத்து எதற்கு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு அடையாளம். அது இந்த சமாரியன் இடத்துல இருந்தது. அதனாலதான் இந்த சமாரியனை நல்ல சமாரியனாகிய இயேசு என்று சொல்லி அங்கே வர்ணிக்கப்பட்டு இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்கு ஆமென் நல்ல சமாரியன் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சமாரியனுக்கு காயத்தை ஆற்றுகிற திராணி இருந்தது. காரணம் என்ன? சமாரியன் இடத்துல எண்ணெய் இருந்தது, சமாரியத்தின் இடத்துல ஆமென் அங்கே திராட்சை ரசம் இருந்தது. அதனால தைரியமா கிட்ட போறாரு, ஊற்றாரு, காயத்தை கட்டுறாரு, தன் சொந்த வாகனத்துல ஏற்றாரு, அவரை தூக்கி சுமந்து கொண்டு போய் சத்திரத்துல கொண்டு சேர்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிற இடத்துல ஒரு மனிதன் காயப்பட்டு குத்துயிராய் கிடந்தால் உங்கள் அபிஷேகமும் உங்களை கழுவி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவன் மேலே கடந்து செல்லட்டும். ஆமென். அதனால ஒரே வார்த்தையில சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. பிசாசை துரத்தன்னா ஒரே ஒரு காரியத்தை சொன்னா போதும். என்ன சொன்னா போதும்? அந்த இயேசுவின் நாமத்தை சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம பாஷையில சொல்லட்டா தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்பமாவது புரிஞ்சுதா? இவ்வளவு நேரம் புரிஞ்சதை விட இது புரிஞ்சிருக்குமே. நல்லா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? தில் இருக்கணும். அது எந்த பாஷைன்னு எனக்கு தெரியாது ஐயா, மன்னிச்சுக்கிடுங்க. பிடிக்காத பாஷைன்னா அதை விட்டுருங்க, பிடிச்ச பாஷைன்னா அதை வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த தைரியம் இருக்கணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துக்குள்ள இருக்கணும். ஆமென். மோசே அதனாலதான் சொன்னார், அப்பா உங்க சமூகம் இல்லைன்னா எங்களை கூட்டிட்டு போகாதுங்க, நான் செத்து போவேன். அதுக்கு மறைஞ்சிருக்க வார்த்தை, அந்த நான் செத்து போயின வார்த்தை எங்க இருக்குன்னு போய் பைபிள்ல போட்டு தேடிட்டு இருக்காங்க. அது இல்ல, உங்க சமூகம் வரலன்னா என்ன கூட்டிட்டு போகாதுங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், அடிச்சே கொண்டு போடுவான் என்ன. நான் இவ்வளவு நாளும் ஜீவனோட கூட்டிட்டு போறேன்னா உங்க கிருபை என்னோட இருக்கிறனால. அல்லேலூயா. அதான் சொல்ற, அவர் சொன்னார், பர மகனே நீ போ, என் சமூகம் முன்னாடி போகும், என் முன்னாடி போகும். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்த பிறகுதான் அவர் மோசே நடக்க ஆரம்பித்தார். தெரியும், அவர் கிருபை அவர் சமூகத்துக்குள்ள இல்லாம சும்மா. அதான் சொல்றாரு, ஊழியம் செய்தாலும் சரி, நீங்க உலகத்துக்குள்ள போனாலும் சரி, ஜெபிக்காம போகாதுங்க, பிசாசு நம்மளை சாகடிச்சிருவான். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருந்துட்டு போங்க, பிசாசு என்ன செய்வான்? அவன் செத்து போவான். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் நாமம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் உபவாச கூட்டத்துல வாருங்க, பிசாசை ஜெயிக்கிறதுக்குள்ள பலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க, அந்த வல்லமையை மேல ஊற்றுங்க, அந்த மகிமையை மேல இறங்கட்டும், ஒரு பவர் நமக்குள்ள வரட்டும். சிம்சோனுக்கு மேல எங்கேயோ போயிட்டு இருக்கு, நேரம் போயிட்டு இருக்கு, பிரசங்கம் போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணி 2 பாயிண்ட்ல நிறுத்திடுவேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா டைம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, சிம்சோனுக்கு மேல
ஆமா, எப்போ பலம் வந்துச்சான் தெரியுமா? நான் கொஞ்சம் கற்பனையா நினைச்சு பார்த்தேன். அடிக்கடி சொல்லுவேன், இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்காங்க சண்டே கிளாஸ் டீச்சர் மாதிரி. சாட்ல சிம்சோன்னு படம் வரைஞ்சு வைப்பாங்க. அவரை பெரிய இந்த ஏதோ ரஸ்லின்ல போய் குத்துவீர சண்டை பெரிய அந்த மசில்ஸ் எல்லாம் வச்சு இதான் சிம்சோன் பலசாலி அப்படின்னு சொல்லணும். சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன். அவன் சாதாரண ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு மேல அவன் ஒரு சிங்கத்தை ஆட்டை போல கிழிக்கிறதுக்குள்ள என்ன வந்துச்சான்? பலம் வந்துச்சான். எதனால தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல இறங்குகிற போது அவன் ஒரு சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல என்ன செய்து விட்டாராம்? கிழிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா. நான் எதை வச்சு சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனாலதான் சிங்கத்தை கர்த்தர் அவன் கிழித்தான். என்னைக்கு கர்த்தருடைய ஆவி சிம்சோனை விட்டு விலகிச்சோ அன்றைக்கு ஒரு 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 கயறு கட்டியிருந்த கயறு கூட அவனால என்ன செய்ய முடியல. சிங்கத்தை கொண்டவனுக்கு கயறு ஏமாத்திரம். கட்டப்பட்டிருந்த தூணில இருந்து அழுற, ஆண்டவரை என்னால முடியலப்பா. ஆவி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? முடியல. இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல, பாடுறதுக்கு முடியல, ஆராதிக்கிறதுக்கு முடியல, பைபிள் பண்றதுக்கு முடியல. காலையில் ஒரு அம்மா வந்து பேசினாங்க, ஐயா என்னால ஜெபிக்க முடியல, என்னால பைபிள் படிக்க முடியல, முடியல முடியல முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படல. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிற போது நமக்குள்ளே பலம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அப்போஸ்தலர் மேலே ஊற்றப்படுகிற போது அவர்கள் பலனடைந்தார்கள். ஆமென். நம்ம பலம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிம்சோனுக்கு பலம் எங்க இருக்குன்னு சொன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முடியல இருக்கும்பாங்க. அது பைபிள் ஒருவேளை அவனை என்ன சொல்லிருக்கேன்னு நசரேயனாக வளர்த்தார். அவர் என்ன சொல்லலாம், அந்த முடியை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஒரு அல்லேலூயா. அல்லாம முடியல என்னங்க ஒண்ணு அப்படின்னா, நம்ம அம்மாமாருக்கெல்லாம் எவ்வளவு பலம் இருக்கணும். எவ்வளவுமா நீளமா முடி வளர்த்து போட்டிருக்காங்க. நாங்க தான் கொஞ்சம் கஷ்டம். அப்பப்போ ஹேர் கட் பண்ணலன்னா எங்களை பார்க்கறதுக்கே அலங்கோலமா இருக்கும். நீங்க எவ்வளவு வளர்த்தாலும் அழகா இருக்கிறீங்க. நீங்க வளர்க்காம இருந்தாதான் அலங்கோலமா இருக்கும். ஆமா, அப்படிலாம் பார்க்க போனா முடியல தான் பலம்னு சொன்னா யாருக்கு தான் பலம் இருக்கணும்? என்ன சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. சிம்சோனுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முடியல பலம் இல்ல, அது ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அந்த காரியத்தை சொன்னா, அது என்னைக்கு போச்சு? அந்த அடையாளம் போச்சு, ஆவியானவரும் போயிட்டாரு. இன்னைக்கு சில கிருபையின் அடையாளத்தை நமக்கு கொடுத்திருப்பாரு. சிலருக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அந்நிய பாஷை வரங்கள் இருக்கும். போக போக என்ன போயிடும்? ஏன் தெரியுமா? அன்னைக்கு போயிடுச்சுன்னு சொன்னாலே அபிஷேகம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிலர் எல்லாம் ஆரம்ப காலத்துல யாரை தொட்டாலும் ஜெபம் பண்ணாலும் அவர்கள் விடுதலை ஆகும். இப்போ சின்ன குழந்தைய தொட்டா கூட சுகமாக மாட்டேங்க. காரணம் என்ன? அடையாளம் போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அத ஆண்டவர்கிட்ட திருப்பி கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அதன் மூலமாக நம்முடைய காயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆற்றி நமக்கு மாத்திரமல்ல மற்றவருடைய காயங்களை மாற்ற பண்ணி இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நல்ல சமாரியன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அபிஷேகம் அந்த எண்ணெயை வார்த்து திராட்சரசத்தை வார்த்தது மாத்திரமல்ல, சொந்த வாகனத்துல, வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல சுமக்கிறது போல நம்ம ஆண்டவர் அவரே சுமந்துக்கிட்டு போவாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நினைச்சிருந்தா என்ன தெரியுமா? கெரோபின் செரோபின் நீங்க வாங்க, அவர்கள் 6 சட்டைகள் அடிச்சுட்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஒரு ஆர்டர் போடலாம், இவனை தூக்கிட்டு என்ன செய், சத்திரத்துக்கு தூக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி செய்யல, யாரையும் கூப்பிடல. அவர் தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி தன் சொந்த, இன்னைக்கு சொல்ல போனா தன் சொந்த தோளிலே அவர் சுமந்து நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கு. அல்லேலூயா. யாரையும் நமக்கு அவர் வேலைக்காக யாரையும் எதற்காக அனுப்பவில்லை. அவரே நம்மை தோளில் சுமந்து எங்க கொண்டு போறார் தெரியுமா? சத்திரத்திற்கு கொண்டு போகிறார். அந்த சத்திரம் எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சும்மா சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தா போதாது. சும்மா காயத்தை ஆற்றிட்டேன், அவங்களே அப்படி நடத்திட்டேன், எப்படி முடிவில் எங்க கொண்டு வரணும் தெரியுமா? சத்திரத்துக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் நீங்க காயத்தை ஆற்றி அந்த சமாரியன் அங்க போட்டுட்டு வந்தான்னா, இவன் போன அடுத்த நிமிஷம் 2வது இன்னும் 5 திருடன் வந்து கள்ள வந்து திரும்பவும் அடிச்சு போட்டு கொண்டு போட்டுட்டு போயிடுவான். அதனால அந்த சமாரியனுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல அவனை விட்டுட்டு போக கூடாது. இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு சேர்த்துட்டோன்னு சொன்னா அது ஒரு பாதுகாப்பான இடம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை குறித்தும் இந்த காயப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு இளைப்பாறுதல் என்கிறதை குறித்தும் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும்.
உடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உடைய மகிமையின் பிரசன்னத்தினால நான் நிரப்பணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். கடைசியான ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் உங்களிடத்துல சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. காயப்பட்டிருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த ஆண்டவர் காத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. படியுங்க. நீதிமொழிகள் 13:12 படியுங்க. ஆமென். கர்த்தருக்காக நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும். இங்கே ஒரு இளைப்பையும் ஆண்டவர் அதற்கு பின்பு ஒரு இளைப்பாறுதலையும் இந்த வசனத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். என்ன இளைப்பு? காத்திருக்கிறதுனாலே இருதயம் இளைத்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? நம்ம விரும்புறதை நமக்கு தந்து ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பல காரியங்களுக்கு காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை கொடுக்கிறார். அரசாங்கத்துல வேலை எடுப்பாங்க, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஆமா, கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 100-150 பேர் தேவை என்று சொன்னால் அங்க என்ன தெரிப்பான் தெரியுமா? ஒரு 1000 பேர் போயிருப்பாங்க. இப்பெல்லாம் 1000 இல்ல, பல லட்சமா போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு 1000 பேர் போயிருப்பாங்க. இப்ப 100 பேரை அவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 100 பேரை எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன பட்டியல்ல வச்சிருப்பாங்க? அழகா சொன்னீங்க, காத்திருப்பு பட்டியல்ல வச்சிருப்பாங்க. அவங்க காத்திருப்பு பட்டியல கொண்டு வச்சு அவங்க கனவு கண்டுட்டே இருப்பாங்க. எவனாவது ஒருத்தன் சாக மாட்டானா? எவனாவது ஒருத்தனுக்கு வேலை போவாதா? எவனாவது ஒருத்தன் ஜாயின் பண்ணாம இருக்க மாட்டானா? நம்ம காத்திருப்பு பட்டியல்ல இருந்து ஹலோ, ட்ரெயின்ல டிக்கெட் பண்ணா வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தா நம்ம என்ன ஜோம் பண்ண தெரியுமா? யாராவது 4 பேர் கேன்சல் பண்ண மாட்டானா? எத்தனை நாள் நான் ஜோம் பண்ணி இருக்கிறேன். ஆமா, சேலத்துக்கு வர்றதுக்கு சில நாள் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துச்சுன்னா நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே யாராவது 2 பேர் கேன்சல் பண்ண மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் என்ன செய்யும், முன்னாடி போயிருக்குமே. சில நேரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆனா காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஏமாற்றத்தை கொடுக்கிறவராக அல்ல, இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, பல இடத்துல நீங்க காத்திருப்பு பட்டியலில் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்க காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். உங்க குடும்பத்தின் நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, வேலைக்காக காத்திருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறீங்க, உங்க ப்ரமோஷன், உங்களுடைய டிரான்ஸ்பர், உங்க உயர்வுகள், சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மாறுதலை நமக்கு உண்டாக்கும்படி நாம் மாறுதலுக்காய் காத்திருக்கிறோம். யோபுவை போல. யோபு 14:14 படியுங்கள். வேதம் சொல்லுகிறது, யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று. நல்ல கவனிங்க. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறார். எந்த நிலைமையில தெரியுமா? எல்லாம் அற்று போயிருக்கிற நேரத்திலே, எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிற நேரத்திலே அவருக்கு ஒரு வாஞ்சை. அவர் சொன்னார், என்ன கொன்னு போட்டாலும் நான் கர்த்தரை தான் நம்புவேன். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போவேன். ஏன்னா என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் என்னை மறந்த தெய்வம் அல்ல, எனக்கு மறைந்திருக்கிற தெய்வம் அல்ல, என்னை மன்னித்து என்னை மறுபடியும் உருவாக்குகிற தெய்வம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இன்றைக்கு நினைக்கிறோம், நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் செய்யும்படி உன் காத்திருப்பை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்கு காத்திருக்கிறாய்? உனக்கு ஒரு வாசல் திறக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாய், உனக்கு ஒரு வழி பிறக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாய், உங்க வீட்டில் அழகான ஒரு நல்ல வெளிச்சம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்க. கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிற காரியங்களை கொடுப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க, அவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் சந்தோஷப்படுவீங்க, ஒரு நாள் நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. நான் காத்திருந்தது வீண் போகவில்லை, என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதர் நமக்கு நல்லா தெரியும். அவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கை குறித்து பேசுகிற போது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம், ஆமா, தன் சரீரம் மரித்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அறிந்திருந்தும் கர்த்தர் செய்ய போகிறதற்காக காத்திருந்தார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணுங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். எல்லாம் அற்று போனாலும் என் ஆண்டவர் என்னை ஆமென், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறதற்கு வல்லமை உள்ளவர். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் வருகிறது? அதற்காக செய்ய வேண்டிய காரியம்
கர்த்தருடைய பிரகாரத்தில் வந்து நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த செய்தியின் மூலமா உங்களிடத்துல சொல்லுகிற காரியம், நம்முடைய சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய வாய்ப்பு, உபவாச ஜெபம். உபவாசம் என்பது சாதாரணமான காரியம் அல்லையா. எத்தனையோ காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கர்த்தரிடத்துல போய் உட்கார்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் திரும்பவும் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் காத்திருந்த அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கேன். அதனால 40 நாட்கள் உபவாசத்துல 6 நாட்கள் கடந்து போய்விட்டது. இன்னும் 34 நாட்கள் இருக்கிறது. இந்த சபையை நிரப்புறதுக்கு தயவு செய்து நீங்க வாருங்க. இதை அழைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் காத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல எதற்காக காத்திருக்கிறீங்களோ அதை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளா இருக்கா. நீங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மருத்துவமனையில காத்திருந்தது போதும், மற்றவருடைய இடங்கள் வீடுகளில் காத்திருந்தது போதும், அல்லது பல வேலையை தேடி பல வாசல்களில் காத்திருந்தது போதும். இப்பொழுது வாருங்க, கர்த்தருடைய வாசல் படியில காத்திருக்கிறதுக்கு வாருங்க. நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த 40 நாட்கள் நீங்க வந்து உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த 40 நாட்களுக்குள்ளே இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கூட்டத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்டத்தை சேர்ப்பதற்காக அழைப்பு அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரும் அப்படிதான் அழைத்தார். என் பின்னை வாருங்க. அவருக்கு கூட்டமே தேவைப்படல, அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் வேணும், அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் வேணும். அதனால கிருபையா வாருங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவர்களோடு இந்த உபவாச கூட்டத்துல வாருங்க வாருங்கன்னு சொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த போது இந்த வாரம் நாளைய தினத்திலிருந்து அடுத்த வாரம் வரைக்கும் இங்கே நானும் உங்களோடு இருந்து உபவாச ஜெபத்துல கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துறார். அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல ஜெபத்தோடு வந்து உற்சாகத்தோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த இடத்துல நானும் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது ஆண்டவர்கிட்ட சொன்ன போது அதற்குடைய வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாரம் முழுவதும் இருக்கிற எல்லா உபவாச கூட்ட நேரங்களிலும் உங்களோடு இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு கிருபையை தருவார். எல்லாரும் வாருங்க. நம்ம என்ன தேவை இருக்கோ அதற்காக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். மாத்திரமல்ல, வரும்போது பைபிள், ஒரு நோட், ஒரு பென் நீங்க கொண்டு வாருங்க. முடிந்தால் ஒரு சின்ன பாடல் புஸ்தகத்தை நீங்க கையில வச்சிடுங்க. நான் ஏன் என்கிறத அடுத்ததுல சொல்ல, ஒரு பாட்டு புஸ்தகம் வச்சிடுங்க, அதுவும் நமக்கு பிரயோஜனப்படும். நிச்சயமாகவே நீங்க வரும்போது அந்த ஆயத்தத்தோட வாருங்க. ஒரு 10 பிரேயர் பாயிண்ட்ஸை நீங்க வீட்டில இருந்து உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு வீட்டில இருந்து எழுதிட்டு வாருங்க. இங்க வந்து நம்ம யோசிக்க கூடாது. என்னென்ன தேவைகளோ ஒரு 10 பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வாருங்க. இங்க வந்து 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நம் வழக்கம் போல் நடக்கிற அந்த உபவாச கூட்டம் நடக்கும். எப்படி? எல்லா பாஸ்டர்ஸும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா அபிஷேகத்தோட ஆராதனைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை போல ஒரு ஆராதனை நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆண்டவரை பாடி ஆராதித்து ஜெபித்த பிறகு உபவாசத்தை குறித்த செய்திகள் கொடுக்கப்படும். உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கேட்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு வேளை விருப்பம் இருக்கும், நான் இன்னும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றவங்க இருந்தா, ஜெபத்திற்காக நீங்க மற்றவங்க 1 மணிக்கு முடிஞ்சிடும், வீடுகளுக்கு போறவங்க போயிடலாம், உங்களுடைய கடமைகளை செய்யலாம். ஆனா ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் அதற்கு மேலேயும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இங்கே தங்கி இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் ஜெபிக்கிறதற்காக நீங்க தங்கி இருக்கலாம். அது எப்படி நீங்க ஜெபித்தாலும் சரி, இங்க வருகிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? அங்கங்கே இடங்கள் இருக்குது. பின்னாடி சண்டே கிளாஸ்ல இடம் இருக்குது, நிழல் தரும் மரங்கள் இருக்கு. நம்ம சர்ச்சில் கூட இருக்கு, போர்ட்டிகோல இருக்கலாம், இங்க இருக்கலாம். இங்க ஆபீஸ்க்குள்ள மட்டும் போக கூடாது. இங்க மற்ற இடங்கள்ல இருந்து நீங்கள் குழுவாக என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். கணவன் மனைவி பிள்ளைகள் வந்தா நீங்க குடும்பமாக ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேரை ஜெபத்துல இருக்க நல்ல ஜெபம் பண்றவங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து நீங்க கூட்டம் கூடி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். இல்ல நான் தனியா தான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க தனியா ஜெபம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு உபவாசம் முகாமா நம்ம என்ன செய்வோம்? மாற்றி அதை ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு லக்கு இருக்கட்டும், ரட்சிப்பு தான் என் வாஞ்சை, ரட்சிப்பு தான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு இங்க வந்து எதுக்கு ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயர்வுகளுக்காக ஜெபம் பண்ண போறோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்காவது ஜெபம்னா நீங்க அழைத்து வாருங்க. நாளையில் இருந்து ஆமென் இன்னும் கடந்த வாரத்தில் வந்ததை விட அதிகமான ஜனங்கள் வரட்டும், ஜெபம் பண்ணட்டும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இட விஸ்தரிப்பு திட்டத்திற்காக
நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கே நமக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் இடம் நமக்காக இப்ப என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கு. மீதி இடமெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமா, அதை நம்ம இழந்துட்டோம்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனா இது நமக்காக தேவன் கொடுத்தது இருக்குது 2500 ஸ்கொயர் ஃபீட். அதுல கிட்டத்தட்ட ஆமென் 1 கோடி ரூபாய் 3 மாதத்திற்குள்ள தேவைப்படுகிறது. 3 மாதத்திற்குள்ள 1 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தோடு போறதல்ல, நம்ம தான் அந்த தேவையை சந்திக்க போறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவைகள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம காத்திருக்க போறோம். நீங்க எல்லாரும் குடும்பமா வாருங்க. ஒருவேளை நீங்க எனக்கு வேலைக்கு போனையா, அதெல்லாம் நடக்கட்டும், கடமைகள் நடக்கட்டும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாருங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வாருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா யாரும் வீட்டுல சும்மா இருக்கிறவங்க வீட்டுல இருக்காதுங்க. இதை ஆண்டவருக்கு காலையில எல்லா சமையலையும் முடிச்சிருங்க. ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆண்டவர் மொழிப்பை கொடுப்பாரு. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் இதுல ஒரு வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. ஆமா, கையை உயர்த்தாதவங்களுக்கு ஒரு இது, எனக்கு எப்படிங்க வர முடியும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி உங்களோடு பேசுவார். நாளை தினம் நாம் இணைந்து ஜெபிக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். நாம் எல்லாரும் இணைந்து காத்திருக்கிற நேரமாக இருக்கட்டும். நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கூட. அப்படி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காயப்பட்டு இருக்கிறவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் காயத்தை ஆற்றும் ஆண்டவரே, நீர் நல்ல சமாரியன், நல்ல சமாரியன், காயத்தை ஆற்றுகிற. ஆமேன். தயவு செய்து யாரும் அந்த நேரத்தில் நீங்க எழுப்பி போகாதுங்க. ஆமேன். ஆசீர்வாதம் இருக்கு. இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் போக போறோம். அதனால முடிவு வரைக்கும் நீங்க இருக்கணும். காணிக்கை எடுக்கிறவங்க தயவு செய்து பாடல் நேரத்துல நீங்க காணிக்கை எடுங்க. கர்த்தர் நிச்சயமா எல்லாரும் இப்ப ஜெபிக்கிற நேரம், அப்படியே கண்களை மூடிட்டு நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் நல்ல உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இந்த ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். செய்தியை கேட்டுட்டோம், அந்த செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதான் சொன்ன தெரியுமா, உடைக்கப்பட்டோம் வார்த்தைகளை கேட்டு. இப்போ உருவாக்கப்படுகிற நேரம். உடைக்கப்பட்டே நம்ம போனோம்னா உடைஞ்சிட்டே தான் இருப்போம். உருவாக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் காயங்களை ஆற்றி என்னை உருவாக்கும் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, காயங்களை ஆற்றி என்னை உருவாக்கும் ஆண்டவரே. காயங்களை ஆற்றும். நான் காத்திருக்கிற காரியங்கள் எனக்கு நிறைவாகட்டும் ஆண்டவரே. நான் காத்திருக்கிறது எனக்கு கிடைக்கட்டும். எல்லாரும் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்க சமூகத்துல நான் காத்திருக்கணும். என் வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கிறேன். இழந்து போன சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன். என் ஜெப ஆவி எனக்கு திரும்பவும் வேணும். ஆமென். திரும்பவும் வேணும். அபிஷேகம் திரும்பவும் வேணும். அந்நிய பாஷை வரங்கள் திரும்பவும் வேணும். எனக்கு கொடுத்த ஞானம் எனக்கு வேண்டும். அறிவு வேண்டும். சமாதானம் வேண்டும். சந்தோஷம் வேண்டும். என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளின் நன்மைகள் வேண்டும். கேட்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வாலாக்காமல் தலையாக்குகிறவர், வல்லமை அனுப்பி தந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தருகிறார். யோபு சொன்னாரே, மாறுதலுக்காக காத்திருக்கிறேன். போராட்டம் வந்தாலும் மாறுதலுக்காக காத்திருங்கள். வேதம் சொன்னபடி யோபுவினுடைய சிறையிருப்பு ஒரு நாள் உடைக்கப்பட்டது. ஒரு நாள் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் இரண்டத்தனையாய் வரும். நீங்கள் இழந்து போன காரியம் உங்களுக்கு இரண்டத்தனையாய் வரும். மனுஷனை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உங்களை நிந்தித்தவர்கள் ஆமேன் அவர்கள் ஆமேன் ஆமேன் வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார். அது என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற போது அநேகருடைய உள்ளம் ஆமென், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை பரியாசம் பண்ணினவர்கள், உங்களை தள்ளினவர்கள் வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவையும் சிறையில் அடைத்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எது நிமித்தம் தெரியுமா? அவர்கள் காத்திருந்து ராத்திரி முழுவதும் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த மகான்களையா நாம் அடைத்து வைத்திருந்தோம் என்று சொல்லி அடைத்து வைத்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய விடுதலை அநேக ஜனங்களை ரட்சிப்புகளாய் நடத்தும். நமக்கு தருகிற ஒவ்வொரு இளைப்பாறுதல் அற்று கிடைக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, அப்பா இன்றைக்கு இந்த நேரத்தில் உங்க வல்லமை அப்படி இறங்கி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்கா, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வரட்டும். பேசுங்க, பேசுங்க ஆண்டவரோடு. ஒரு மாறுதல் எனக்கு வரட்டும். ஒரு மாற்றம் எனக்குள்ளே வரட்டும். எங்க வீட்டில ஒரு சமாதானம் வரட்டும். ஓ, எல்லா தடைகளும் உடையட்டும். எல்லா தடைகளும் ஆமென் ஆமென் மகிமை இறங்கட்டும். receive the holy power, receive the anointing power. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா சத்துருடைய போராட்டங்களும் மாறி தடைகள் உடைவதாக. நன்றி 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 நன்றி. இன்னும் 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 வல்லமை இறங்கட்டும்.
பரிசுத்த மகிமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும் அப்பா. உங்க மகிமை எங்கள் பிள்ளைகள் மேல அளவில்லாமல் இறங்கட்டும். எஸ் லார்ட், thank you Jesus, thank you master. எங்களை பலப்படுத்தும்படி பலத்தின் ஆவியானவராய், எங்கள் காயங்களை கட்டுகிற நல்ல சமாரியனாய் காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையின் இளைப்பாறுதலை தருகின்ற மேலான தகப்பனா எங்களுடைய வாழ்க்கையில வந்ததற்காக நன்றி. உம்மாலே நாங்கள் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. உங்கள் கிருபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. இப்பொழுதும் உங்களுடைய கைகளிலே காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வைத்து கொண்டு வந்திருக்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை உங்கள் கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணி பாடல் பாடுகிற போது இந்த காணிக்கைகளை நீங்க கொடுக்கலாம். வலது கையில உங்க காணிக்கை எடுத்து வைத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துங்கப்பா. ஆண்டவரே, இதை உங்களுக்கு நாங்க கொண்டு வருவதற்காக, எங்கள் உழைப்பை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுங்க. நம்ம வேலை செய்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறோம். இது நிமித்தம் ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரை நாங்கள் உமக்காக கொடுக்கிறோம். எங்களை அங்கீகரித்த ஆண்டவர் இப்பொழுது எங்கள் காணிக்கைகள் அங்கீகரித்து தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நாங்கள் செய்கிற வேலைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். எங்களுடைய விருப்பங்களை எங்களுக்கு நன்மையாய் தர வேண்டும். எங்கள் கையின் பிரயாசம் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தசம பாகங்களாய், பொருத்தனை காணிக்கைகளாய், நன்றி அறிதல் காணிக்கையாய், இன்னும் வழக்கம் போல் கொடுக்கிற காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை ஆசீர்வதித்து இவர்களுக்கு அதை மேன்மையாக்கி கொடும். இப்பொழுதும் கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களும் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடுகிற போது கர்த்தருக்கான காணிக்கைகளை நாம் கொடுப்போம். வாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனின் தீட அஸ்தி வாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நம்ம அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். இறுதியாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம்.
கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமத்திலே கேட்ட வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்ப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இளைப்பாறுதலை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்றவங்க ஆண்டவருடைய சமத்துல ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒரு சமாதானத்தோடு நான் அந்த இடத்துல இருந்து போறேன்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வியாதி மறையட்டும். வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. வியாதிகள் மறையட்டும், என் பலவீனம் மாறட்டும். ஆண்டவரே, என் பலவீனம் மாறட்டும். எல்லா வியாதிகளும் எல்லா பலவீன கட்டுகளும் சரீரத்திலே ஆட்கொண்டிருக்க எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. ஆமென். தேவைகளோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களோ அதை தெளிவாக இந்த நாட்களில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த இடத்திலிருந்து அப்படி அனுப்புகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களுடைய தலைமை போதகர் அம்மா மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற ஆலோசனைகள், இந்த ஆராதனைகளுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், பலம், சுகம் எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரை கமிட்டி தலைவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருகின்ற விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். லீடர்ஸாக சீஷர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டைரக்டர்ஸ்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்தந்த பணிகளை ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிற எங்கள் மீடியா டீம், இன்னும் மியூசிக் டீம், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானமாய் நீங்க போங்க, சந்தோஷமாய் திரும்ப வாருங்க. நாளை உபவாச கூட்டத்தில் இணைந்து ஜெபிப்போம், பெரிய காரியங்களை பார்ப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை